குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ஒரு டாங்கி டைகர் கிட்ட போய் கேட்டுது, டைகர், இன்னைக்கு கிராஸ பாத்தியா, எவ்வளோ ப்ளூவா இருக்குன்னு. டைகர் உடனே கேட்டுது, என்ன டாங்கி, உனக்கு கண்ணு தெரியாதா? கிராஸ் இஸ் கிரீன். டாங்கி உடனே சொல்லிது, என்ன இப்படி சொல்ற டைகர், நல்லா பாரு, அவ்வளோ பிரைட் ப்ளூவா இருக்குன்னு. டைகர் சொல்லிது, நல்ல வேலை, என்னோட தொப்பை ஃபுல்லா இருக்கு, ஒழுங்கா ஓடி போயிடு, கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீன். டாங்கி விடவே இல்லை, கிராஸ் இஸ் ப்ளூ, கிராஸ் இஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு டைகரும் கிராஸ் இஸ் கிரீன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணினான். டாங்கி உடனே சொல்லிட்டு, சரி வா, கிங் ஆஃப் த ஜங்கிள் லயன் கிட்ட போய் நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்கலான்னு. லயனை மீட் பண்ணிட்டு அந்த டாங்கி சொல்லிட்டு, நாங்க ரொம்ப நேரமா ஆர்கியூ பண்றோம். நான் கிராஸ் இஸ் ப்ளூன்னு சொல்றேன், டைகர் கிராஸ் இஸ் கிரீன்னு சொல்றது. யாரு கரெக்ட்? லயன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. கிராஸ் இஸ் ப்ளூ, நீ தான் கரெக்ட் டாங்கின்னு சொல்லிட்டு. டாங்கிக்கு பயங்கர சந்தோஷம். டைகர் கிட்ட கொஞ்சம் வழுப்பெல்லாம் காமிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. டைகருக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. அப்போ உடனே லயன் சொல்லிட்டு, நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் டைகர், 2 நாளைக்கு நீ யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு. டைகர் உடனே கேட்டுது, என்ன லயன் இது, ஃபர்ஸ்ட் நீங்க கிராஸ் இஸ் ப்ளூன்னு சொல்றேன், ஆன் டாப் ஆஃப் இட் எனக்கு பனிஷ்மெண்ட் வேற அப்படின்னு. லயன் சொல்லிட்டு, 2 ரீசனுக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன். ஃபர்ஸ்ட் ரீசன், இதெல்லாம் ஒரு டாபிக்கே இல்லை ஆர்கியூ பண்றதுக்கு. நீங்க 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணினது பத்தாதுன்னு என் டைமை வேற இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2வது விஷயம், டைகர்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அனிமல்ஸ். டாங்கி மாதிரி ஒரு ஃபூல் கிட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது. பிகாஸ் he will not accept the truth or reality. He will just stick on to his belief. ஸோ உனக்கு யார்கிட்ட ஆர்கியூ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும்னு. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அங்கே ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னா அங்கே ஒரு க்ளோஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக யார் கூடயாவது ஆர்கியூ பண்ணுறேன் இல்லை ஃபைட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு க்ளோஷர் வேணும். நான் தப்பு பண்ணியிருந்தாக்க சாரி சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட்டை முடிச்சிடுவேன். அண்ட் ஐ வில் ட்ரை நாட் டு ரிப்பீட் இட். ஆனால் சில பேர்கிட்ட நம்ம ரைட்னு எவிடன்ஸ் கொடுத்தா கூட அவள் நம்ப மாட்டா. அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு அவள் பாட்டுக்கு சொல்லுவா. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட அவளுக்கு கேட்டுக்க தோணாது. ஸோ ஆஃப் லேட்டா இஃப் ஐ கம் அக்ராஸ் பீப்புள் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவா, அண்ட் இஃப் ஐ எம் ரைட், என்னோட பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஐ ஆட், எனிவேஸ் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு எனக்கு தெரியும்னு. ரொம்ப ஒரு நல்ல கோட் ஒன்று படித்தேன். யூ ஆர் நாட் grown until you know how to communicate, be truthful, apologize and accept accountability without blaming someone else. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.